மகா பெரியவா க்ஷேத்ராடம் பண்ணிட்டு இருந்த காலகட்டம் அது. யாத்திரை ஆந்திரா பக்கம் நடந்துட்டு இருந்தது. அந்த மாதிரியான யாத்திரைகள் பண்ற சமயத்துல பெரியவாளோட சிஷ்யர்கள் கொஞ்சம் பேர் தான் போவா. அத்தோட உள்ளடங்கிய பகுதிகள் வழியா போவார். சில தலங்களுக்கு போறச்சே பெரியவா வந்திருக்கிறதை பக்கத்து ஊர்க்காரா கூட தெரிஞ்சுக்க முடியாது. வழியில் கோவிலோ குளமோ மரத்தடியோ பாழ் மண்டபமோ, இன்னைக்கு இங்கே தங்கிக்கலாம்னு ஆச்சாரியா எங்கே சொல்றாரோ அங்கேதான் ஜாகை. அந்த சமயத்துல ஒரு நாள் ஒரு சின்ன கிராமம் வழியா போயிட்டு இருக்கிறச்சே அங்க புராதனமான சிவன் கோயில் ஒண்ணு இருக்கிறதை பார்த்தார் பெரியவா. சுவாமி தரிசனம் பண்ணலாம்னுட்டார். உள்ளே போன சமயத்துல உச்சிகால பூஜை நடந்துட்டு இருந்தது. அன்னைக்கு அங்கே இருந்த அர்ச்சகருக்கு என்ன அவசரமோ, மகா பெரியவாளை அவசர அவசரமா வரவேற்றுட்டு உச்சிகால பூஜையை ஏதோ ஒரு வேகத்தோட பண்ணி முடிச்சார். சுவாமி தரிசனம் முடிஞ்சதும் பெரியவா பிரகாரத்தை சுத்தி வர தொடங்கினார். அங்கே இருந்த மண்டபத்தை